செம டேஸ்டியான உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்ணுறது பார்த்துடலாமா? 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் உடச்சக்கடலை பவுடர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான உப்பு, சால்ட் போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். மசாலாவோட கலந்த உருளைக்கிழங்கு மசாலா ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜீரகமாக போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படியே சிம்மிலே வச்சுக்கலாம். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. அப்படியே கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரக போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்மிலே இருக்கட்டும், இல்லைன்னா தீஞ்சிரும். இப்போது 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ செம்ம டேஸ்டியான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.